Hey guys, welcome to our channel. ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025 எண்டிங்கில் வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ப்ளஸ் ஒரு சர்வைவல் ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிற ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் லெவல் ஜேனர் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ ஸ்டோரி வித் கன்ஃபியூஷனான ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கிற ஒரு மிக்ஸ்டு மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த மூவி டப்பிங் அவைலபிளாக இருக்குது. சவுத் கொரியன் மூவி தான். ஸோ டேரெக்டாக அந்த மூவியை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட மெயின் கேரக்டர். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோயின் அவங்களோட கிட் கூட ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வெட் ஆகுது. அவுட் சைடு பார்த்தா ஃப்ளட் வர ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் சில டீம்ஸ் அங்கே வராங்க. ஸோ அதுக்கடுத்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்கோம். திடீர்னு எர்த்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஹீரோயின் ஸ்பேஸ் ஷிப்பில் ட்ராவல் ஆகிற மாதிரி இந்த மாதிரி. ஸோ இதே சீன் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் லூப் மாதிரி திரும்ப திரும்ப அதே பில்டிங் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃப்ளட் வந்துட்டுருக்கு. பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ ஹீரோயின் ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிற மாதிரி அகைன் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகுது. திரும்ப ரீஜெனரேட் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டைம் லூப் மாதிரியுமே இந்த மூவி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த மூவியில் தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். ஆக்சுவலாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மூவி மொத்தமாகவே ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. ஹியூமன்ஸுக்கு இருக்கிற எமோஷன் மாதிரியே ஏஐக்கும் அது மாதிரியே ஹியூமன்ஸுக்கு இருக்கிற எமோஷன் மாதிரி ஏஐக்கும் ரியல் எமோஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ தான், ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான். ஸோ ஹீரோயின் அவங்களோட பையனை எப்படி ரிட்டன் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க கூட சேர்றாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஏஐக்கு ரியலான ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த பையன் அவங்களோட மதர் வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவனுமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதுவும் இன்னொரு ஏஐ. ஸோ அந்த ரெண்டுமே சேம் டைமில் நடக்கணும். ஸோ அது வரைக்கும் இது ஒரு டைம் லூப் மாதிரி ரிப்பீட்டடாக மில்லியன்ஸ் ஆஃப் டைம் இந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். அன்டில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனை கண்டுபிடிக்கிற மாதிரி, அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் அதே இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் இது நடந்ததும் எல்லாமே நார்மல் ஆகிடும். கிளைமேக்ஸில் ஒரு சீக்வல் வரும். அது பயங்கரமாக இருக்கும். மொத்த என்டையர் சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் இருக்கும். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட டாப்பை பிடிச்சிட்டு சேஃபாக இருப்பாங்க, ஒரு டவர் மாதிரி ஒன்று. ஸோ அந்த சீக்வன்ஸ் ஒர்த்தபுளாக இருக்கும். அந்த ஒரு சீன், அந்த விஷுவல்ஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். யூ ஷுட் ட்ரை ஒன்ஸ். ஓகே, ஸோ இந்த சர்வைவல் சீனை பார்த்ததுமே எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்டையர் மூவி ஃபுல்லாக ஹீரோயின் எப்படி சர்வை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆனால் ஸ்டோரி அது இல்லை. ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று தான். ஸோ இது ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் மட்டும்தான். இப்போ அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கும். ஒன் ஆஃப் த சீனில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹெல்ப் கேட்டும் ஹீரோயினால் ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப டைம் இல்லை, ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃபான பிளேஸுக்கு போய் ஆகணும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டி கார்டும் இந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோரில் ஒரு சாப்பர், ஒரு ஹெலிகாப்டர் வந்து நின்றோம். ஸோ அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் போயிட்டால் நம்ம இங்கேருந்து சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸ்டில் அவங்களோட கிட்ட கூட்டிகிட்டு அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோருக்கு போவாங்க. ஸோ டாப் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்க டைம்லேயே ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் டீம் அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு ஹீரோயினோட கிட்ட பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, அதுலேருந்து மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோயினோட கிட்ட யூஸ் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்தை, ஒரு சிப் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவாங்க, ஒரு விஷுவல். ஸோ அடுத்த சீக்வன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிற மாதிரி, கீழேருந்து எர்த்தை பார்க்குற மாதிரி. ஸோ அவங்க ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது எர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி. ஸோ அது இன்னும் செம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு சீன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் ப்ராப்பராக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சீன் நடந்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ளட்டு, அந்த பில்டிங், ஹீரோயின். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் மாதிரி ஸ்டக் ஆகும். ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பில்டிங்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி, அகைன் அந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ளட் வர மாதிரி, அவங்க கிட்ட கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த வாட்டியும் சேம் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க.
அந்த செக்யூரிட்டி கார்டும் வரான். ஆனால் இந்த வாட்டி அவங்க கூட அந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த செக்யூரிட்டி கார்டு டீம் பார்த்தீங்கன்னா அவங்களே பாதியில் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஹீரோயினை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்வென்ச்சர், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இருக்கிற மூவி மாத்திரம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அட்வென்ச்சர், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆக்ஷன், ஸோ எல்லாமே மிக்சடாக பேக் டு பேக் வரும் ஒரு சீக்வன்ஸுமே. ஸ்டில் எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மூவி பார்க்கும்போது கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ப்ராப்பராக ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஒரு லாஸ்ட்டு 5 to 10 minutes. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்வைவல் பேட்டர்னே பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுவே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. தட் வாஸ் ஆல்சோ குட் ஃபைன் கம்பேரிங் டு அதர் திங். ஓகே, ஸோ அந்த ஸ்டார்டிங் ஏர்லி சீனை மட்டும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் மூவியை பார்த்தீங்கன்னா ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன், ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா 2025. ஓகே, அதாவது 2025 எண்டிங்கில் தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் கொரியன் மூவி தான். ஸோ இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சன் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இப்போ அவனை நார்மலாக ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்குது. ஸோ ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விண்டோ வழியாக அவுட் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் ஒரு பயங்கரமான ஷாக். அவுட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளட் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் எப்படி இந்த ஃப்ளட்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க, ஸோ எப்படி அவங்களோட பேபியை கூட்டிகிட்டு இந்த ஃப்ளட்டில் சர்வே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக இருக்கும். பட் இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைட்டான பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய க்ரௌட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாப் ஃப்ளோருக்கு தான் போக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனாலே அந்த மொத்த இடமும் ஸ்டக் ஆகி அந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கரமாக க்ரௌட் ஆகிடும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளேஸ் வழியாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ ஒரு பில்டிங் மேலே ஏறி டாப்பில் ஜம்ப் பண்ணி அது மேலே கிளிம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நியூவாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கேரக்டர் மாதிரி. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இப்போ நடந்துகிட்ருக்க இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான சயின்டிஸ்ட் நீங்கள் தான், ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க கூட கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவான். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டில் நம்ம ஹீரோயினோட கிட் மிஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்ட வேறு தேட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளட்டு சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மொத்த சீக்வன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த ஃப்ளட்டு வர சீக்வன்ஸ் ப்ளஸ் அந்த ஃப்ளட்டால் சில இன்சிடெண்ட்லாம் நடக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி. ஸோ அந்த சீக்வன்ஸுமே ஃப்ளட்டில் நம்ம ஹீரோயினோட கிட் மிஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்ட வேறு தேட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளட்டு சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மொத்த சீக்வன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த ஃப்ளட்டு வர சீக்வன்ஸ் ப்ளஸ் அந்த ஃப்ளட்டால் சில இன்சிடெண்ட்லாம் நடக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி. ஸோ அந்த சீக்வன்ஸுமே